வணக்கம் நண்பர்களே. இது அழகு வெர்ஸ். இன்று உங்கள் வாழ்க்கையையும் சிந்தனையையும் மாற்றக்கூடிய ஒரு கதையை பார்க்கலாம். பணக்காரராக ஆக அதிக சம்பளம் தேவையில்லை, சரியான நிதி அறிவு தேவை என்ற கருத்தை நமக்கு சொல்லி தந்த ஒரு புத்தகத்தையுடைய கதை சுருக்கம்தான் இன்று நாம் விவாதிக்க உள்ளோம். அந்த புத்தகத்தின் பெயர் ரிச் டாட் புவர் டாட். இந்த புத்தகத்தில் ராபர்ட் என்ற சிறுவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து நம்ம இந்த கதையை பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தில் அந்த சிறுவனுக்கு 2 அப்பாக்கள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளன. ஒன்று அவனுடைய சொந்த அப்பா, மற்றொருவர் அவனுடைய நண்பனின் அப்பா. இந்த புத்தகத்தில் அவனுடைய அப்பா நல்ல படிப்பு, நல்ல வேலை, பாதுகாப்பான வாழ்க்கையை என்பதையே நம்பியவர். மற்றொருவர் அவன் நண்பனின் அப்பா பள்ளி படிப்பில் அதிகம் இல்லாவிட்டாலும் பணம் சம்பாதிப்பிலும் முதலீட்டிலும் திறமையானவர். இந்த புத்தகத்திலிருந்து நாம் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், ஒரு நாள் ராபர்ட் கேட்டான், ஏன் சிலர் பணக்காரர்கள் சிலர் ஏழைகள்? அவனுடைய உண்மையான அப்பா சொன்னார், நன்றாக படி, நல்ல வேலை கிடைக்கும், வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். ஆனால் அவன் நண்பனின் அப்பா சொன்னார், பணக்கார அப்பா சொன்னார், பணத்திற்காக வேலை செய்யாதே, பணத்தை உனக்காக வேலை செய்ய கற்றுக்கொள். இந்த ஒரு வாக்கியம் ராபர்ட்டின் வாழ்க்கையே மாற்றியது. நாம் இந்த புத்தகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது பாடம், பெரும்பாலான மக்கள் சம்பளம் வந்தவுடன் வீட்டு செலவு, இஎம்ஐ, தேவையற்ற வாங்கல்களை என்று எல்லா பணத்தையும் செலவு செய்கிறார்கள். பிறகு மீதமுள்ள பணத்தை மட்டுமே சேமிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் பணக்கார அப்பா சொன்னார், முதலில் உனக்கே பணம் கொடு. அதாவது சம்பளம் வந்தவுடன் ஒரு பகுதியை சேமித்து முதலீடு செய். இதுதான் நாம் 2வது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். 3வதாக சொன்ன பாடம், ஒரு நாள் பணக்கார அப்பா ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். அது என்னவென்றால், சொத்து ப்ளஸ் லயபிலிட்டி, அதாவது அசட் ப்ளஸ் லயபிலிட்டி, இந்த 2க்கான வித்தியாச வேறுபாடுகளை அவர் அவனுக்கு சொல்லி தந்தார். சொத்து என்பது உன் பாக்கெட்டில் பணம் சேர்க்கும் பொறுப்பு, அதாவது லயபிலிட்டி உன் பாக்கெட்டிலிருந்து பணம் எடுக்கும். உதாரணமாக, வாடகை வருமானம் தரும் வீடு உன்னுடைய சொத்து. கடன் வாங்கி வாங்கும் கார், அது உன்னுடைய லயபிலிட்டி, பொறுப்பு. பணக்காரர்கள் எப்போதும் சொத்துக்களை வாங்குகிறார்கள். ஏழைகளும் நடுத்தர மக்களும் லயபிலிட்டி, பொறுப்புகளை வாங்கி அதை சொத்து என்று நினைத்து கொள்கிறார்கள். இதுதான் நாம் கற்றுக்கொண்ட 3வது பாடம். 4வது பாடம், பணக்காரர்கள் எப்போதும் பணத்திற்காக வேலை செய்வதில்லை. அவர்கள் முதலீடு செய்கிறார்கள், தொழில் செய்கிறார்கள், பணத்தை வளர்க்கிறார்கள். அதனால் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் பணம் சம்பாதிக்கிறார்கள். நாம் இறுதியாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், பலர் பயத்தால் முதலீடு செய்ய மாட்டார்கள். சிலர் தோல்வி பயத்தால் தொடங்கவே மாட்டார்கள். ஆனால் பணக்கார அப்பா சொன்னார், தவறுகள் தோல்விகள் அல்ல, அவை பாடங்கள். மறுபடியும் சொல்கிறேன் நண்பர்களே, தவறுகள் தோல்வி அல்ல, அவை பாடங்கள். இந்த கதையோட முடிவில் பல வருடங்கள் கழித்து ராபர்ட் ஒன்றை உணர்ந்தான்.
பணக்காரர்களாக ஆக அதிக சம்பளம் தேவையில்லை, சரியான நிதி அறிவு தேவை. இந்த கதையோட இம்பார்ட்டன்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணத்திற்காக மட்டும் வேலை செய்யாதீர்கள், பணத்தை உங்களுக்காக வேலை செய்யுங்கள். சொத்துக்களை உருவாக்குங்கள், நிதி அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். அதுவே உண்மையான செல்வத்தின் ரகசியம். ரொம்ப நன்றி நண்பர்களே. இந்த மாதிரியான நிறைய புத்தகங்கள் நமக்கு சேமிப்பையும் பணத்தை கையாள வேண்டிய விதத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அந்த புத்தகங்களின் தொகுப்புகளை வரும் வாரங்களில், வரும் நாட்களில் நாம் ஒன்றாக காணவிருக்கிறோம். இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி நண்பர்களே.